கிட்டத்தட்ட விவசாயியுடைய நம்பிக்கையை பூராமே இடிச்சு சுக்குநூறா நொறுக்கிடுச்சு இந்த மத்திய குழுவுடைய அறிவிப்பு. ஏன்னா மழைங்கிறது வந்து இயற்கையா பெஞ்சுச்சு. நாங்க மேலேருந்து போய் தண்ணி வந்து ஊத்தல. அவங்க வந்தப்பயும் மழை பெஞ்சு மத்திய குழு வந்தப்பயும் மழை பெஞ்சுச்சு. அவங்க பார்த்தப்ப பூரா பயிர்கள் மூழ்கி இருந்தத பார்த்தாங்க. நெல்லு ஈரத்த அவங்க கையில ஈரம் சொட்ட 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 பார்த்துட்டு போனாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் போயி ஈர துணிய போட்டு குரவலைய நெரிக்கிற மாரி விவசாய தொழில இந்த மோடி அரசாங்கம் எங்க கழுத்த நெரிச்சிருச்சு. நாங்க கேட்கறது இந்த வருஷம் 2 தடவ இந்த குழு வந்துச்சுங்க. 2025ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் முதல்ல இதே மாதிரி வடகிழக்கு பருவமழையில எங்களுக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. அப்பயும் ஈரப்பதத்தை பார்க்குறேன்னு சொல்லி ஊர் பூரா குழு சுற்றி சுற்றி வந்துச்சு. இப்பயும் வந்து ஏன்னா டூரா உல்லாச சுற்றுலாவாக வர்றீங்க நீங்கள். அங்கேருந்து வர்றீங்க, அரசாங்கத்துறை பூரா மாநில அரசாங்கத்தில் அந்த கலெக்டர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருது, அதேமாதிரி நுகர்பொருள் வாணிப கழகம் வருது, போலீஸ் வந்து இத்தனை பேரும் வந்து எல்லாமா பொய் சொல்லுவாங்க. இது வந்து எங்களை வந்து துரோகம் பண்ணுறாங்க, எங்களை வஞ்சிக்கிறாங்க. ஒரு வருஷத்துலேயே 2 தடவை எங்கள் வந்து ஈரக்குலையை வந்து எங்களை கொல்றது மாதிரி இந்த அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே இதே மாதிரி தானே புயல் வந்துச்சு, வார்தா புயல் வந்துச்சு, புரிணை புயல் வந்துச்சு, நிவர் புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு. எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு யானை அளவுக்கு எங்களுக்கு காணாம போயிடுச்சுன்னா இவங்க ஒரு மண்புழு அளவு கூட நிவாரணம் கொடுக்கல. இப்போ சுத்தமாக இல்லைன்ட்டாங்க. மத்திய அரசாங்கம் இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்குது. அதுக்கு தான் இங்கேருந்து உங்களுக்கு பணம் வருதில்ல, ஜிஎஸ்டி பணம் வருதில்ல, எங்கள் பொருளில் பூரா நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடுறீங்களா, வரி வசூலிக்கிறீங்களா, அப்புறம் ஏன் எங்களை வந்து நீங்கள் கொன்று எங்களது விவசாயத்தை சுடுகாடாக்குன்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு தமிழ்நாட்டுடைய விவசாயத்துக்கு கல்லறை சுடுகாடு கட்டுற வேலையை செய்து உடனடியாக இந்த வேலை நாடகம் நடத்தாதீங்க. கண் துடைப்பு நாடகமே வேண்டாம். நாங்கள் ரொம்ப ஏமாற்றப்பட்ட மனநிலையில் இருக்கோம். இன்றைக்கு மத்திய அரசு தமிழக அரசின் கொள்முதலில் ஈரப்பதத்திற்காக வைக்கப்பட்ட கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார்கள். 17% 22% வரை கொள்முதல் செய்வதற்கான அனுமதி தமிழக அரசின் சார்பாக கேட்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு அது முற்றிலுமாக தள்ளுபடி செய்து அதை அனுமதிக்காமல் விவசாயிகளை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய வன்மையான கண்டனத்தை முதலில் நாங்கள் பதிவு செய்கிறோம். கடந்த காலங்களில் இது போன்ற நேரங்களில் கடும் மழையில் சிக்கி தவிக்கின்ற விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தமிழக அரசு வழக்கம் போல அந்த ஈரப்பதத்தின் அளவை எங்களுக்கு மாற்றிக் கொடுங்கள் என்ற கோரிக்கையை வைப்பார்கள். ஆனா பல நேரங்களில் அப்படி மத்திய அரசு அந்த 22% ஈரப்பதத்தில் கொள்முதல் செய்வதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து கோவையிலே வேளாண் மாநாட்டில பங்கெடுத்திருக்கின்ற மோடி அவர்கள் இந்த ஈரம் காய்வதற்குள்ளார இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்வது போல இன்றைக்கு கொள்முதலில் அப்படி எந்த தளர்வையும் கொடுக்க முடியாது என்று அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விஷயம். கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற போது விவசாயிகளுக்கு எந்தவித உதவியும் செய்யாமல் கோரிக்கைகள் வைக்கிற போதெல்லாம் அவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் இருக்கிற மத்திய அரசு இந்த முறையும் தமிழக விவசாயிகள் வயிற்றில் அடித்திருக்கிறது. கொள்முதலில் ஈரப்பதத்தை தளர்வு செய்யாமல் விவசாயிகளை மிகப்பெரிய நெருக்கடியில் ஆழ்த்திருக்கிறது.